ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கம். விருச்சிக ராசி அன்பருக்கான ஒரு ஆவணி மாத பொது பலன் பார்ப்போம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா 17/8/2024 16/9/2024 வரையான ஆவணி மாத பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி 10ஆம் தேதி 26/8/2024 செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சிருக்கின்றார். அதே நாளில் ஆவணி 10ஆம் தேதி 26/8/2024 சுக்கிர பகவானும் கன்னிராசிக்கு பெயர்ச்சிருக்கின்றார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2024 புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி. இப்படி ஒரு பற்ற அருமையான பெயர்ச்சிகளோடு இந்த மாதம் துவங்குறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள் அடங்கிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பொது பலன்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மற்றும் சூரிய பகவான், கேது பகவான் என்ற 3 பேரும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக செஞ்சுக்கிறாங்க. அதனால் இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு புதனும் சாதகமாக மாறதால் இந்த மாதம் கொஞ்சம் கவலைகள்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவலை இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் உடைய ராசிக்கு அர்த்தாஷ்டங்கத்தில் வக்ரகதி உள்ள சனி பகவான் சஞ்சார நிலை இருக்கிறதால கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு. அதனால் உடல்நிலையில் கவனமாக இருக்க. நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த விதமான சண்டை சச்சரவுக்கும் போகாதீங்க. எது பேசலாம் அமைதியாக போங்க, பார்த்துக்கலாம், அடுத்த காலம் பார்த்து காலம் பேசலாம், அமைதியாக போங்க. யார்ட்டையும் மல்லுக்கட்டி நிற்காதீங்க. தேவையற்ற விவாதங்கள்லாம் தயவுசெய்து குறைஞ்சிட்டு எந்தளவுக்கு அமைதியாக வந்தளவுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க. நீங்கள் அதனால் கொஞ்சம் எந்த விதமான எத்தகையதான் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக ஸ்தானத்தில் மீனராசியில் நிலை கொண்டிருக்கிறதால ராகு இருக்கிறதால உங்கள் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. எங்கே போகிறாங்க, ஏது போகிறான்னு பாருங்கள். என்ன படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது மாதிரி பார்த்துங்க. ஏன்னா கல்வி கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிலையத்தில் மாட்டாங்கன்னா திரும்பவும் மீண்டு வருவது கஷ்டம் உங்களுக்கு. அதனால் மாணவர்களுடைய ஆசிரியர் போய் செஞ்சுங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, அவங்க எப்படி படிக்கிறாங்க, ஸ்கூல் வராங்களான்னு நிறைய விஷயங்கள் நீங்களே கொஞ்சம் அலசி ஆராயக்கூடிய நிலையில் இருக்கின்றதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த இளைஞர்கள்லாம் கொஞ்சம் தேவையற்ற பழக்க வழக்கம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அதனால் கொஞ்சம் நண்பர்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தேவையற்ற பழக்க வழக்கத்துக்கு போனால் விருச்சிகராசி முடித்து மீண்டு வருவது கேட்டும். ஏன்னா ராகு உச்சம் என்பதால் மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம். தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு அடிபட்டிக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நண்பர்களுடைய சேர்க்கை யார் என்னான்னு கொஞ்சம் நல்லா யோசித்து பழகுங்க. ஆனால் பழகாமல் கொஞ்சம் இருக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இளைஞர் வாழ்க்கையை பழகக்கூடிய ஒரு சில பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாகுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. படிப்பில் கவனம் செலுத்துங்க. வெளியில் தேவையில்லாம் வெளியிலே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம். வீட்டிலேயே நீங்கள் இருக்கிறது சிறப்புங்க. எனக்கு என்ன இந்த அர்த்தாஷ்டங்கத்தை சனி பகவான் செஞ்சிருப்பதால் சிறு சிறு விபத்துக்கள்லாம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வாகனத்தை போகும்போது பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க, ஜாக்கிரதையாக போங்க. ரொம்ப வேகம்லாம் போகாதீங்க. நீங்கள் நடக்கும்போது கூட ஓரமாக போகிறது நல்லது உங்களுக்கு. வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க. நிதானமாக இருக்கிறது மிக மிக அவசியம். எந்த விஷயத்தையும் பதற்றப்படாமல் கொஞ்சம் நிதானமாக ஒரு விஷயம் செய்கின்ற போது கொஞ்சம் உங்களுடைய ஒரு மனக்கொண்ட்ரோலில் ஒரு வேலை நடக்கும். அதை நடந்து போக சொல்லி, பைக்கில் போக சொல்லி, பேசும்போது சரி, உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் நண்பர்களை பற்றி புரிஞ்சுக்க சொல்லி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கின்ற பட்சத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கும். அந்த யோசித்து சில விஷயங்கள் நீங்கள் தள்ளி போட்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு. அதே மாதிரி இந்த குருபகவான் சோழன் பெற்றிருப்பதால் கொஞ்சம் சில நண்பர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண முயற்சி பண்ணுங்கள். அந்த திருமண முயற்சிகள்லாம் நல்ல ஒரு நடக்கக்கூடிய திருமணத்துக்கான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அற்புத மாதமாக அந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைகிறது. இந்த அலுவலக பணியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சு இந்த ராகு பகவான் கொஞ்சம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சனி பகவான் கொஞ்சம் அர்த்தாஷ்டங்க ராசியிலும் வக்ரதி இருப்பதால் உங்களுடைய மேல் அதிகாரியில் கொஞ்சம் பழகும்போது பேசும்போதும் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களோட பணி இடத்துலையும் சரி, யாரையும் நம்பி எதுவும் ஒப்படைக்காதுங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. மேலுக்காட்ட சண்டை சேரப்படுறது, கோவப்படுறதுலாம் தயவு செய்து
வேண்டாம். கொஞ்சம் சாதுத்தியமாக வளைந்து நெளிஞ்சு பேசிட்டு உங்கள் பணியை முடிச்சுட்டு வருவதில் கொஞ்சம் பாருங்கள். நிதானம் இழக்காமல் பேசுவது முக்கியம். நிதானம் இழக்காமல் உங்களுடைய சக்தியை மீறி எந்த செய்தியும் சொல்லாமல் எதுவும் பேசாமல் உங்களுடைய நிதானத்தை இழக்காமல் அழகாக அமைதியாக நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வருவது உங்களுக்கு ரொம்ப நாளாக பொறுமை, நிதானம், சாதுத்தியம் ரொம்ப ரொம்ப அவசியமாக அந்த மாதம். ஜாக்கிரதையாக சனி பகவான் மற்றும் ராகு பகவான், செவ்வாய் இவங்கெல்லாம் உங்களுடைய மனதுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய டக்குன்னு கோபம் வரக்கூடிய நிலை இருக்கின்ற எடுத்தோன்னே வார்த்தை உழும் அப்படியே. அதனால் அந்த முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இருக்கிறதால அந்த முன்கோபம் மாதிரி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிரி, உங்களுடைய பகைவன் யாரும் கிடையாது. ஆனால் அந்த முன்கோபத்தை அடக்கிக் கொள்வதற்கான முயற்சி எடுங்க. தயவுசெய்து மௌன விரதம் மாதிரி மாஸ்க் பண்ண இருங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை நல்லவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்போடு கொஞ்சம் ஒரு பணியை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தாலே போதும். நீங்கள் பல வருஷமாக செஞ்ச வேலைகள், பல வருஷம் இது பணியெல்லாம் முன்கோபத்தால் கஷ்டப்படக்கூடிய இழக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பேர் உங்களுக்கு இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் அது உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து முன்கோபம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு கடைபிடிங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதை செய்யக்கூடியது உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. வரைக்கும் இந்த லீவு போட்டு கோவிலுக்குள்ள போயிட்டு வாங்கினீங்க. திருநள்ளாறு, இந்த திருக்கொள்ளிக்காடு போன்ற காலேஜ் கூட அப்படி லீவு போட்டு போயிட்டு வந்து கூட கொஞ்சம் மன நிம்மதி அமைதியும் கிடைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்து இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக மீண்டு வர வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இந்த தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த வர்த்தகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இல்லை. அதனால் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நியாயமற்ற போட்டிகள், நீங்கள் 10 ரூபா விற்று அந்த பொருளை 5 ரூபா வைப்பான். அவரை நியாயமில்லாத போட்டிகளாக இருக்க போது நீங்கள் அதையும் கடுமையாக இருக்கும். அதை நீங்கள் சமாளிக்க வேண்டியது தான் இருக்கீங்க நீங்கள். அதனால் ஒரு லாபத்தை தக்க வைத்துக்கொள்வது இங்கே போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நிதி நிறுவனம் ஏதாவது பணம் கிடையாது, அந்த பணம் கொஞ்சம் கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகலாம், பிரச்சனை ஏற்படலாம் உங்களுக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு கை கொடுக்காது. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணப்போ அந்த பொருளுடைய விலை குறையலாம். ஒரு கச்சா பொருளை இறக்குமதி பண்ணப்போ அந்த விலை குறையலாம். நீங்கள் ஏற்றுமதி பண்ணும்போது விலை குறையாது. இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தையில் கை கொடுக்காத விஷயத்தால் கவனமாக இருங்க. இந்த பங்குச்சந்தை இருக்கக்கூடிய அன்புகள்லாம் அந்த மாதம் கொஞ்சம் வெளியேறுங்க. இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பங்குச்சந்தை மூலிகை செய்வதில் வெளியே வருவது நல்லது உங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு, ஏன்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலையை நீங்கள் சமாளிக்கக்கூடிய நினைக்கிறீங்க. அதனால் மனதிலையும் கொஞ்சம் அது ஏற்றவாறு நீங்கள் தயார்படுத்தி வைத்து நல்லது உங்களுக்கு. உங்களுடைய உடன் இருக்கக்கூடிய கூட்டாளிகளும் உங்களுக்கு தேவையான தொல்லைகள், பிரச்சனைகள்லாம் தரலாம். அதுவும் நடக்கக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு. அதே சமயத்தில் மனதுக்கு நிம்மதி பாதிக்கப்பட்டா அவ்வளோ கஷ்டமான ஒரு மன நிம்மதி கெட்டு பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. உற்பத்தியிலையும் விற்பனையிலையும் கொஞ்சம் ஒரு விஸ்தரிப்பு தன்மையிலும் கொஞ்சம் மனதை செலுத்த இயலாதலே ஏற்பட போகுது. உங்களுடைய தொழில் சார்ந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதில், தொழிலை உற்பத்தி செய்வதில், விற்பனை எல்லாத்தையும் உங்களுக்கு மனதை செலுத்த முடியாது. கொஞ்சம் மன கஷ்டத்தை, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைப்பது. எல்லாத்தையும் நீங்கள் மீண்டு வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக உண்டு, வெகு விரைவில் உண்டு. அதனால் மனசை தளர விடாதீங்க. கண்டிப்பாக அடுத்து வருகின்ற நாட்கள் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாகுது. இந்த மாணவர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த மாதம் முழுவதும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கவில்லை. அதனால் உங்களுக்கு பாடங்களுக்கு கொஞ்சம் கவனக்குறை ஏற்படலாம், சோம்பேறித்தனம் ஏற்படலாம். அப்புறம் நாளைக்கு படித்தாலும் கொஞ்சம் தள்ளி போடலாம். இவ்வளோ விஷயங்களாக இருக்கக்கூடும். கொஞ்சம் கவனமாக உங்களுடைய நண்பர்களை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொஞ்சம் யார் என்னான்னு யோசித்து பழங்க. தவறான வழியில் போய்ட்டால் மீண்டு வருவது கடினம். ஜாக்கிரதையாக இருங்க. மாணவருடைய பெற்றோர்கள் ஹாஸ்டலில் போய் இப்போ வாரத்தை பார்த்து பேசுங்க. குறுக்க ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வருவது, குழந்தைங்க மேலே ஒரு கண் வைத்து கொள்வது நல்லது. அவங்களுடைய ஒழுக்க சம்பந்தமான விஷயங்களும் உடல் ஆரோக்கிய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாய அன்புக்கு பார்த்தா போதும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பூமிக்கான செவ்வாய் உங்களுக்கு அவ்வளோ ஆதரவாக கிடையாதுன்னா உங்களை விளைச்சலாம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம், மழையால் பாதிக்கப்படலாம், பூச்சால் பாதிக்கப்படலாம். இதில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு போதும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் பயிர் செய்ததை நீங்கள் அந்தளவுக்கு ஒரு லாபம் குறைவாக கிடைக்கிற அளவு தான் உங்களுக்கு அமைப்போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் எதிர்பாராத சில அரசாங்க உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு. பழைய கடனை கொஞ்சம் அடைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் வருது உங்களுக்கு. உங்களுடைய கால்நடைகள் பராமரிப்பில் கொஞ்சம் பணம் விரையாகக்கூடிய காலமாக அமைந்திருந்தாலும் கொஞ்சம் விவசாயிகளும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்களுக்கும் அந்தளவுக்கு அனுகூலமான ஒரு நிலையிலே கொஞ்சம் விரயத்தையும் கொஞ்சம் நஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள்
பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதம் பார்த்து இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சந்திக்கிறாரு. அதே மாதிரி சுக்கிரனும் எந்தவித பலனும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்காததால கொஞ்சம் குடும்ப நிர்வாகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக இருப்பது நிறைய பிரச்சனை உங்களுக்கு தவிர்க்க போகுது. உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய சார்ந்த ராகு இருப்பதால் பார்த்தா இந்த கல்வி மற்றும் ஆரோக்கியம், குழந்தையுடைய கல்வி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு கவனமாக இருங்க நீங்கள். மற்றது கொஞ்சம் அது நடக்கும். இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனம் பார்த்து சிறப்பு. உங்களுக்கு வேலை பார்க்க நண்பர்கள்லாம் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. தேவையற்ற பிரச்சனைகளை விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய எந்த நிலையிலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்பது சிறப்பு. இந்த பொறுமை நிதானம் தயவுசெய்து இழக்காமல் இருந்தாலே நிறைய பிரச்சனை நீங்கள் சந்திக்காமல் வெளியேறலாம். நீங்கள் உங்களுக்கு பரிகாரம் பார்த்தா உங்களுக்கு திருநள்ளாறு போய்ட்டு வாங்க, திருக்குள்ளிக்காடு போய்ட்டு வாங்க, காலஸ்ரீ போய்ட்டு வாங்க. இது மாதிரி இந்த ராகு சனி பகவான் தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்கிறதால ஏதாவது ஒன்று போய்ட்டு வந்தால் கொஞ்சம் மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு ஆறுதலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். போயிட்டு வாங்க, நேரம் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இந்த சந்திராஷ்டமம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆவணி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி மாலை வரைக்கும் ஒரு சந்திராஷ்டமம் வந்து இந்த சந்திராஷ்டம தினங்களில் ஒரு முக்கிய முடிவுகளோ ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசி கொஞ்சம் தவிர்ப்பது தள்ளி போடுவது சிறப்பு. மற்றபடி இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குழந்தைகள் ஆரோக்கியம், அவர் கல்வி, அவருடைய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனத்தை பெற்றோர்கள் தயவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.